ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்சஸ் ஆஃபீஸர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுருக்கணுமா, வீட்டில் யார் இருக்கணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸு, இந்த எல்லா டவுட்ஸுக்குமே இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். சப்போஸ் அவங்க சென்சஸ் ஆஃபீஸர் தானான்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க அஃபிஷியலாக ஐடி கார்டு வேர் பண்ணியிருப்பாங்க. தென் பர்சனல் பேங்க் டீட்டெயில்ஸ், ஓடிபி, யூபிஐ பின், ஏடிஎம் பின், கிரெடிட் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படி யாராச்சும் கேட்டாலுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஆஃபீஸர்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு டவுட் இருக்கும். ஒரு 33 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வீட்டோட நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்பாங்க. வீட்டோட பயன்பாடு, அதாவது வீடு நீங்கள் தங்குறதுக்காக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வேறு எதுவும் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லை வேறு எதுவும் ஃபால்ட் இருக்கா அப்படின்னா. குடும்ப தலைவரோட பேர் கேட்பாங்க. அவங்க என்ன ஜெண்டர், வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, வீடு ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டட் ஹவுஸான்னு கேட்பாங்க. வீட்டில் டோட்டலாக எத்தனை ரூம்ஸ் இருக்குது, மேரிட் கப்பிள் எத்தனை பேர் இருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அது போதுமான அளவு கிடைக்குதா, தென் எலக்ட்ரிசிட்டி இருக்கா, டாய்லெட் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த கழிவு நீர்லாம் எப்படி வெளியேற்றுறீங்க, பாத்ரூம் இருக்கா, கிச்சன் இருக்கா, சமையலுக்கு என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் பற்றி கேட்பாங்க. லைக் டிவி இருக்கா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, ஃபோன் இருக்கா, லேப்டாப் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த கார், பைக் அந்த மாதிரி எதுவும் இருக்கா, வீட்டில் என்ன மாதிரியான தானியம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அரிசியா, கோதுமையா, சோளமா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டில் கால்நடைகள் எதுவும் வளர்க்குறீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் விவசாய நிலம் இல்லைனா தோட்டம் இந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டிலேருந்தே எதுவும் தொழில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரியான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக காண்டாக்ட் நம்பர் கேட்பாங்க. யூஸ்வலாக சர்வே ப்ராசஸில் டாக்குமெண்ட் காமிக்கணும் அப்படின்னு கம்பல்சரி ரூல்ஸ் எதுவும் இல்லை. சப்போஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ப்ரூஃப் காட்டுங்க. அந்த சர்வே ப்ராசஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரூவான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க. ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா ஆஃபீஸர்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.